Hello friends, welcome to DS Designers. இந்த வீடியோல machine embroidery tutorial 9 பத்தி பார்க்க போறோம். போன வீடியோல filled runningக்கு ஒரு டிசைன் போட்டு அதை ஃபைல் பண்ணி வைக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு satin stitchக்கு ஒரு flower basket வரைஞ்சு அதுல different flowers வரைஞ்சு வச்சிருக்கேன். இது எப்படி போடலாம்ங்கறத பார்க்கலாம். First இந்த basket-ஐ fill பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்க்ரூ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, நீ லிஃப்டர்ல தான் பண்றேன். நல்லா நெருக்கமா போடுங்க. ஒரு லைன் எப்படி போடுறோமோ அதே லெவல் மெயின்டைன் பண்ணிக்கணும் எல்லா லைனுக்கும். கீழே இருந்தே மேலே வரேன். இப்படி வந்துட்டு மேலே போய்க்கலாம். இப்போ இந்த லைன் போடுறேன். இப்போ இதில் ஸ்கேலோப்பிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி ஸ்கேலப்பிங் ஸ்டிச் முடிச்சுட்டு இதே சைஸுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் போடணும். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த பேஸ்கெட்டை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது எப்படி போட்டிருக்கேன்னா, இந்த ஸ்கேலப்பிங் முடிச்சுட்டு இந்த லைனெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே இது மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த பெரிய லைன் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே இந்த டிசைன்ஸ்க்கு வழி விட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். இங்கேயெல்லாம் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃப் போடலாம், அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ்க்கு வரலாம். இப்போ இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் ஒரு கலரு, இப்போ நிறைய லீவ்ஸ் இருக்கிறங்காட்டிக்கு ஒரு 3-4 ஷேடில் எடுத்திருக்கேன் க்ரீன் கலரு. இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் போடலாம். கீழே இருந்து போடுங்க. பெரிய ஸ்டிச்சாக வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரே இதில் ஃபில் ஆயிரும். அதுக்காக இல்லாட்டி டபுள் டைம் போடணும். நம்ம அப்படியே நெருக்கமாக போட்டுக்குவாங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃப்ரேமை திருப்பி பின்னாடி இருந்து ஆரம்பித்து போடுங்க. நம்ம வரைஞ்சிருக்கிற டிசைனுக்குள்ளே இதை ஃபில் ஆயிடணும். அந்த அளவுக்கு ஸ்டிச் பெருசாக வச்சுக்கோங்க.
இங்கே வர வர அப்படியே சின்னது பண்ணிடுங்க. இந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக முடிகிற மாதிரி ரன்னிங்கில் கொண்டு வந்துடுங்க. இதே ஒரு டைம் நீங்கள் பின்னாடியும் கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், இந்த லீஃப் போட்டாச்சு. இந்த ஷேப்பு எல்லாமே இதே மாதிரி தான் போடணும். இதில் ஒன்று மட்டும் போட்டு காட்டுறேன். இது 2 டைம் போடுற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டிச் விழுகாது. நல்லா பாருங்கள், ஷார்ப் ஆரம்பிங்க. எவ்வளோ தூரம் வருதோ ஸ்டிச் அந்தளவுக்கு போடுங்க, பாதிக்கு வந்தாலும் பரவாயில்ல. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். பெண்டு வர இடம்லாம் கரெக்டாக பெண்டு வர மாதிரி கொடுங்க. அப்புறம் ரிட்டர்ன் வந்து இந்த சைட் போடுங்க. இங்கே வரும்போது அப்படியே கம்மி பண்ணிடுங்க, அந்த எட்ஜுக்கு வரணும். அவ்வளோதான், இங்கே ரன்னிங்கில் வரணும். இதுக்கு மேலே அப்படியே ஒரு கிளி கொடுத்துக்கோங்க. சும்மா பெரிய பெரிய ஸ்டிச்சாக போட்டுருங்க. இங்கே வரும்போது கம்மி பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ஷேப் போட்டாச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற இந்த 3 லீஃபையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த 2 ஷேப்புக்கு இந்த ஷேடும், இந்த 2க்கும் இந்த கலர் ஷேடும் கொடுத்துருக்கேன். இனி இதுக்கு வந்து இந்த ஸ்டெம்முக்கு போட்டுட்டு இந்த லீஃப் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். கீழேருந்து ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்மை ஃபுல்லாக போட்டுருங்க, அப்புறமா பின்னாடி வந்து லீவ்ஸை போட்டுக்கலாம். பின்னாடி வந்து இந்த லீஃப் போடலாம். ஃப்ரேமை திருப்பி போடுங்க. நேற்று சொல்லி கொடுத்துருப்பேன் லீஃப் எப்படி போடணுன்னு. இங்கே 0லேருந்து ஆரம்பித்து இதுக்கு அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி அப்புறம் அப்படியே சின்னது பண்ணிடுவாங்க. எட்ஜும் ஷார்ப்பாக இருக்கும், 2 எட்ஜும் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த குட்டி லீஃப் போட்டாச்சு. இனி இந்த லீஃபுக்கும் இங்கே ஒரு ஷேப் இருக்குது, இதுக்கு வந்து இந்த ஷேடில் கொடுக்க போகிறேன். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ அந்த லீஃப் ஷேப்பெல்லாம் முடிச்சாச்சு.
க்ரீன் கலரில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பெட்டல் வந்து லீஃப் ஷேப்லேயே ஒரு ஃப்ளவர் பெட்டல் வரைஞ்சிருக்கேன். இது அதே மாதிரி தான் லீஃப் போட்ட மாதிரியே போடுங்க. அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் ஷேப் முடிச்சாச்சு. அடுத்ததுக்கு இங்கே கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் சென்டரில். அதனால் இந்த கலர் வந்து இந்த ஃப்ளவருக்கு சென்டரில் கொடுக்குறேன். இதுக்கும் சென்டரில் இதே கலர் கொடுக்குறேன். இப்போ இந்த பேன் ஷேப் ஃப்ளவர் வந்து ரெட் கலரில் போட்டுட்ருக்கேன். இந்த எட்ஜெல்லாம் இப்படி ஷார்ப்பாக வர்ற மாதிரி கொண்டு வாங்க. அவ்வளோதான், இந்த ஃப்ளவர் போட்டாச்சு. இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நேற்று போட்ட பெட்டல் டிசைனில் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வயலட் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து பெட்டல் வச்சு போடுறது. இது வந்து நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி இன்னொரு பெட்டல் வச்சு போடுறது, அதை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து டபுள் கலர் கொடுக்கலான்னு ஒரு கலர் கொடுத்து முடிச்சிட்டேன். இன்னொரு கலர் கொடுக்குறேன். அதுக்கு மெரூன் கலர் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பெட்டலாக இருக்குது, எப்படி போடுறேன்னு கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட் இதுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுங்க. பெட்டலுக்கே அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் போய் நேற்று பெட்டல் போட்ட மாதிரி போடுங்க. அவ்வளோதான். அவுட்லைன் வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. இந்த ஃப்ளவர் ஷேப்பு டபுள் கலர் பெட்டல் வச்சு கொடுத்தாச்சு. இந்த ஸ்டிச் வயலட் கலர் போட்டிருக்கிறது வந்து இங்கே எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன். இந்த மெரூன் கலர் வச்சு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பிங்க. இதுவும் அப்படியே பார்டர் மட்டும் கொடுங்க அதே ஷேப்புக்கு.
அப்படியே வர வர கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜுக்கு வந்து இப்படி வரணும். இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி ஆரம்பிங்க. இப்படி வரும்போது அந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் ஆயிடணும். அவ்வளோதான். அதாவது இந்த பெட்டலையே பாதியாக பிரித்து எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடணும். அவ்வளோதான், இந்த ஷேப்பை முடிச்சிட்டோம். சென்டரில் வந்து இந்த எல்லோ கலரில் ஃபில் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சாட்டின் ஸ்டிச்சில் நிறைய பெட்டல் ஷேப்ஸ் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரேம்லேருந்து இந்த துணியை கழட்டி இந்த சார்ட் சைஸுக்கு கட் பண்ணி இதை ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபைல் பண்ணிவிட்டு இங்கே சாட்டின் ஸ்டிச்சுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சாட்டின் வேரியேஷனுக்கு ஒரு டிசைன் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.